தமிழக மக்கள் அனைவருக்கும் நாட்டு மக்கள் அனைவருக்கும் 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். பார்த்தீங்கன்னா இந்த நாள் ரொம்பவே சிறப்பானது. தமிழக மக்களுக்கும் சரி, எங்களை மாதிரி அமைச்சர்களுக்கும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, தமிழக வெற்றி கழகத்திற்கும் சரி, எங்கள் தலைவர் முதலாக இன்று கோட்டையில் கொடியேற்றிருக்காரு. ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இப்போ நம்ம சுதந்திரம் வாங்கி இத்தனை வருடங்கள் ஆயிருக்கு. நம்ம இந்த நாளில் இன்னைக்கு ஒரு விடுமுறை நாள் அப்படிங்கிற எண்ணத்தில் இன்னைக்கு ஒரு கொடியேற்றணும், ஒரு ஸ்வீட் சாப்பிட்டோம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம எந்த சந்தர்ப்பத்தில் நம்ம இந்த சுதந்திரம் நம்ம கிடைச்சது, நம்ம இதுக்காக எத்தனை தியாகிகள் நம்ம நாட்டுக்காக போட இருக்காங்க, அதை தியாகத்தெல்லாம் நினைச்சு பார்த்து இன்னும் நம்ம ஒரு புதிய உத்வேகத்தோட இந்த நாட்டை நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சொல்லணும். அதற்கு முக்கிய விஷயமா இன்னைக்கு தலைவர் முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு ஒரு கோட்டையில் பேசுறப்ப செய்தியை சொன்னாரு. நம்ம லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி நிர்வாகத்தை நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னாரு. அதனால இது ஒரு பெரிய ஒரு செய்தியை நம்ம பார்க்கணும். எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ரொம்ப சந்தோஷம். இப்பேற்பட்ட ஒரு முதலமைச்சர் அவர்களுடைய அமைச்சரவையில் நாங்கள்லாம் ஒரு அங்கம் வகிக்கிறது நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு. அந்த நாளை ஒட்டி இங்க அடையாள இருக்கிற அனந்த பத்மநாப சுவாமி திருக்கோயிலில் அங்கே வழிபட்டு சமபந்தி விருந்துகளை கலந்துகிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா இறைவன் அருள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும், இந்த அரசுக்கு கிடைக்க வேண்டும், முதலமைச்சர் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். தொடர்ந்து இன்னும் பல ஆண்டுகள் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லாட்சியை தரணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிறேன். இப்ப முதலமைச்சர் அவருடைய ஸ்பீச்ல நிர்வாக ரீதியா மத்திய அரசுக்கு எவ்வளவு ஒத்துழைப்புகளை கொடுக்க தயாரா இருக்கும், மாநில அரசினுடைய உரிமைகள் வரும்போது அதை எதிர்க்கவும் தயாரா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா இந்தியா ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை பின்பற்றுகிற ஒரு நாடு. ஒரு இந்தியா பெடரல் கண்ட்ரி. நம்ம இந்தியன் அரசியலமைப்பு சாசனம் கூட ஆர்டிகல் 1 இந்தியா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுது. அப்படிங்கிறப்ப நம்ம ஒன்றிய அரசுக்கு எந்த விதத்தில் நிர்வாக ரீதியாக நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணுமோ அதே அளவு கண்டிப்பா முழுமையா நம்ம கொடுப்போம். அதே நம்ம ஒன்றிய அரசுக்கும் நம்ம எதிர்பார்க்கிறோம். அதே சமயம் இப்ப தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு. இந்த அடையாளத்தை நம்ம அளிக்கக்கூடிய நீர்த்து போக செய்யக்கூடிய அளவுக்கு ஏதாச்சும் திட்டங்களோ சட்டங்களோ ஏற்றுனா கண்டிப்பா அதை தொடர்ந்து நம்ம தமிழக வெற்றி கழகம் முதல் கட்சியாக நம்ம எதிர்த்து நம்ம வாய்ஸ் கொடுப்போம். பாத்தீங்கன்னா நம்ம மும்மொழி கொள்கையா இருக்கட்டும், இந்தியை தொடர்ந்து நம்ம மேல திரிப்பதாக இருக்கட்டும், அப்புறம் இந்த நீட் போன்ற பிரச்சனையாக இருக்கட்டும், சிஏ போன்ற இதா இருக்கட்டும், ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருக்கட்டும், ஒரு டீலிமிட்டேஷன் முக்கியமா இதா இருக்கட்டும், இது அனைத்து இந்த மாதிரி ஒன்றிய மாநில உரிமைகள் சார்ந்த இந்த பிரச்சனைகள்ல நம்ம தொடர்ந்து ஒரு தீர்க்கமான ஒரு தெளிவான முடிவோட நம்ம தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால ஒன்றிய அரசு இந்த மாநிலங்களுடைய உரிமைகளை மதித்து இந்த இந்தியா இன்னும் மேலும் ஒற்றுமையாக அடையணும்னா இந்த கூட்டாட்சி தத்துவத்தை அவங்க பின்பற்றணும். அதுதான் நம்ம கேட்டுக்கிறோம். எந்த அளவுக்கு இப்ப இந்த 3 மாதத்திலேயே எந்த அளவுக்கு ஒரு நல்லாட்சி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்னு நமக்கு தெரியும். இந்த மாதிரி விமர்சனங்களுக்கு எங்களுடைய நடவடிக்கைகள் மூலமாக, நாங்கள் செயல்களின் மூலமாக, எங்கள் திட்டங்கள் மூலமாக பதிலளிக்கிறது தான் சிறப்பா இருக்கும். அதனால அவங்க இயலாமையில பாத்தீங்கன்னா மக்களுடைய கவனத்தை எப்படியாச்சும் பெறணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இயலாமையில சொல்றதா நான் பாக்குறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரைட், நன்றி. இல்ல அதை நான் கேட்டேன். இந்த மாதிரி புடவை கொடுக்கறது திட்டம் எதா இருக்கான்னு கேட்டப்ப அம்பாளுக்கு சாத்தின புடவை தான் வருடத்துக்கு 2 முறை அம்பாளுக்காக மக்கள் கொடுத்த புடவையை நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு நிறைய புடவை இருந்தது. சரி, ஒவ்வொருத்தருக்கும் நிறைய கலர்ல புடவை இருந்தது. அதனால அவங்களுக்கு விருப்பமான கலர்ல கொடுத்தா அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. அதுல நமக்கு ஒன்னும் பெரிய நமக்கு கெட்டு போவது ஒண்ணும் இல்ல. மக்களின் விருப்பத்திற்காக தான் இந்த ஆட்சி. தலைவர் சொன்ன மாதிரி மக்கள் ஆட்சி. இது மக்கள் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க, மக்கள் தான் இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. முதலமைச்சராக நீங்க சொல்றப்போ ரொம்ப அழகா சொன்னாரு. இது உங்களுடைய ஆட்சி, நீங்க தான் ஆட்சியாளர்கள், நாங்க எல்லாருமே பப்ளிக் சர்வன்ட்ஸ் அப்படின்னு தான் சொன்னாரு. அப்படிதான் நாம பாக்குறோம். மக்கள் விருப்பத்திற்காக தான் இந்த ஆட்சி. நன்றி. தேங்க்யூ. நன்றி.